வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல நம்ம முதலாவதா பார்க்க போறது டாடா கெமிக்கல் பற்றியான அப்டேட் தான். தொடர்ந்து நம்ம நண்பர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய கேள்வி, டாடா கெமிக்கல பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்டின்ட்டு கேட்டுக்கிட்டே தான் வந்து இருக்காங்க. பட் இதுல டிஸ்கஸ் பண்றதுக்கு பெரிய அளவுக்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இல்ல. ஸோ இப்போ வந்து ரிசல்ட் வந்திருக்கு. சில இன்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால இத இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம இதுக்கு முன்னாடி கூட நெறைய டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த டாடா கெமிக்கல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் பெர்ஃபார்மன்ஸே பண்ணாம தான் வந்து சுத்திட்டு இருக்கு. இதில என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம் இந்த குவார்ட்டரோட முடிவடையுதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, டெஃபினட்டா முடிவடைய போவது இல்ல. ஸோ இந்த ப்ராப்ளம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நிறுவனத்தில இருந்துட்டு தான் வந்து இருக்க போகுதுங்கிறத நிறுவனமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டாடா கெமிக்கலோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ உங்களுடைய பேட் பார்க்கும்போது டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ 77 கோடியெல்லாம் இல்ல. இந்த இடத்துல அவங்க 77 கோடின்னு போட்டிருக்காங்க. பட் பேலன்ஸ் ஷீட்ல போய் பார்க்கும்போதே ஸோ அந்த அளவுக்கெல்லாம் இல்ல. 154 கோடி பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டுல ப்ராஃபிட்டா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ லைட்டா பார்த்தீங்கன்னா, குவார்டர் ஆன் குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது உயர்ந்திருக்கு. ஒரு 170 கோடி கிட்ட. பட் இதுவே நம்ம இயர் ஆன் இயர்ல கூட கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ வந்து சரிவடைஞ்சு தான் வந்து இருக்கு. ஸோ அது மட்டும் இல்ல, லாபமும் பார்த்தீங்கன்னா, டாடா கெமிக்கலுக்கு இந்த காலாண்டு வந்து சரிவடைஞ்சிருக்கு. ரீசன் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, என்ன காரணம்னா, ஸோ இன்னுமே இந்த சோடா ஆஷ்க்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்காம தான் இருக்கு. பட் அடுத்த குவார்ட்டர்லேருந்து இது கொஞ்சம் ரெக்கவர் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் கம்ப்ளீட்டா வந்து இதெல்லாம் சரியாகறதுக்கு இன்னும் சில குவார்ட்டர்ஸ் வந்து டைம் எடுக்கும் அப்படின்ட்டும் டாடா கெமிக்கலோட சிஇஓ பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ என்ன ரீசன் இப்போ குளோபலா பார்த்தீங்கன்னா, சோடா ஆஷோட சப்ளை வந்து தொடர்ந்து அதிகமாயிட்டே தான் இருந்துட்டுருக்கு. ஸோ இதனால சரியான விலை கிடைக்கிறதில்ல. அது மட்டும் இல்ல, இன்வென்ட்ரி வந்து கூடிட்டே இருக்கு. விக்க முடியல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அழுத்தத்தில ஏற்படுத்திட்டு இருக்கு. இதே தான் யுபிஎல்லுக்கு நடந்தது. ஸோ இன்வென்ட்ரி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, தலவிரிச்சு ஆடுச்சு. கடன் வாங்கியிருந்தாங்க. பட் இன்வென்ட்ரி ப்ராப்ளம்னால நிறுவனம் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. பட் அந்த இடத்துல ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. எக்ஸிட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து எக்ஸிட்டும் வந்து நான் பண்ணுனேன். எந்த ஒரு பெரிய சேதாரம் இல்லாம. பட் அவ்வளோ நாள் நம்ம முதலீடு பண்ண ஒரு முதலீட்டுக்கான ரிட்டர்ன் கிடைச்சிருக்கான்னு கேட்டா, நஷ்டமாகாம வெளிய வந்ததே பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த டாடா கெமிக்கல பெரும்பாலும் பலரும் கன்சிடர் பண்றதுக்கு, அதாவது வாங்குறதுக்கான காரணம் என்னவா இருந்ததுன்னா, ரொம்ப வந்து லோ பிஇல இருக்கு அப்படின்ட்டு வாங்குனாங்க. இன்னொன்னு இது டாடா ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலயும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாடா கெமிக்கல்ல முதலீடு பண்ணாங்க. பட் இப்போ இந்த லோ பிஇல இருக்கான்னு கேட்டா டெஃபினட்டா இல்ல. எவ்வளோ பிஇ ரேஷியோன்னு பார்த்தா 70 கிட்ட இருக்கு. ரொம்ப நாளாவே இதோட வேல்யூவேஷன் வந்து அதிகமா தான் இருந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ பிஸ்னஸோட ஆப்பரேஷன் எப்படி இருக்கு, அத பொறுத்து தான் இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோ அப்படிங்கிறதுல நிர்ணயிக்கப்படுது. நம்ம பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெறும் இந்த பிஇ ரேஷியோ பார்த்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க. அது கடைசியில ஒரு பெரிய ஏமாற்றத்த தான் வந்து குடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கேஸ்ல நம்ம கண்கூடா வந்து பார்த்துக்கலாம். ஸோ பிஇ ரேஷியோ அப்படிங்கிறத வச்சு நம்ம முதலீடு பண்ணணும்னா நஷ்டம் தான் ஏற்படும். ஸோ பிஸ்னஸ பாருங்க. பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய, அதாவது ஃபியூச்சர்ல ஏதாச்சும் இம்பாக்ட் வருமா அப்படிங்கிறதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த இடத்துல வந்து முதலீடு பண்ண ட்ரை பண்ணணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு இடத்துல பணத்த போட்டு கத்துக்கிட்ட ஒரு விஷயம். நான் அதில பட்ட தெரிஞ்ச விஷயத்த தான் இந்த இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்றேன். பட் பட்டு தான் தெரியணும் அப்படின்னு இருந்தா வேற வழியே இல்ல. நம்ம பட்டு தான் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போதைக்கு இந்த டாடா கெமிக்கல்ல எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் வரப்போறதில்ல. மேபி டாடா சன்ஸ் ஐபிஓ வருது அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணு உருட்டுனாங்கன்னா, அப்போ இந்த பங்குல ஒரு நல்ல ஒரு ஏற்ற இறக்கம் வந்து ஏற்படலாம். ஸோ இந்த பங்கு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 4 வருஷம், 5 வருஷமா ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸும் வந்து குடுக்கல. ஸோ இந்த மாரி இடத்துல நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா நம்ம போடுற காசு வேஸ்ட்டு தான். ஸோ அத புரிஞ்சுட்டு எக்ஸிட் ஆகுறத தான் நம்ம வந்து ஒரு வழிமுறையா எடுத்துக்கணும். பட் உங்கள நான் எக்ஸிட் ஆக சொல்லல. நான் யுபில வந்து எக்ஸிட் ஆனேன். எக்ஸிட் ஆன பணத்த தூக்கி வேற இடத்துல போட்டேன். அது எனக்கு கணிசமான ஒரு லாபத்தையும் கூட குடுத்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நான் இதே ஏறும் ஏறும்ன்ட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா, காலம் தான் வந்து விரயமாகுமே தவிர, ஸோ இதில இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து எப்போ சரியாகும்னுலாம் நமக்கு தெரியாது. பட் லாங் டெர்ம் இந்த பங்கு இங்கேருந்து மல்டிபேக்கர் ரிட்டர்ன் குடுக்கும். 4 வருஷத்துக்கான ரிட்டர்ன சேர்த்தி குடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா, தாராளமா நீங்க இந்த இடத்துல ஹோல்டு பண்ணிட்டு உட்காரலாம். இது டாடா கெமிக்கல் பற்றியான என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அடுத்தது சிடிஎஸ்எல்லோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ சிடிஎஸ்எல்லோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ஒரு 13% வந்து குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து இயர் ஆன் இயர்ல தான் வந்து குறைஞ்சிருக்கே தவிர, போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய லாபம் உயர்ந்து தான் வந்து இருக்கு. ஸோ போன வருஷம் இதே குவார்ட்டர்ல
162 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. இந்த குவார்ட்டர்ல 140 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் கடந்த 3 குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது சிடிஎஸ்எல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ இந்த சிடிஎஸ்எல்லையும் இப்போதைக்கெல்லாம் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்ல என்ன பொறுத்த வரைக்கெல்லாம். ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம போய் முதலீடு பண்ணிட்டு உட்காந்து இங்கேருந்து இது பெரிய ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னுலாம் நம்ம நினச்சோம்னா அது மிகப்பெரிய ஒரு தவறா மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அட்ராக்டிவான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். ஆனா அந்த அட்ராக்டிவான ஆப்பர்ச்சுனிட்டிய பார்க்கும்போது, இது இன்னும் இறங்கிருமோ? பெர்ஃபார்மன்ஸே பண்ணலையே! இப்படிங்கிற மாரியான கேள்விகள் எல்லாம் வரும். ஸோ இந்த மாரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத இடத்துல தான் வாய்ப்பு தேடணுங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ, இப்போ NVIDIAலாம் அந்த பக்கம் போய் நிக்கணும். ஏன்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு செமிகண்டக்டர் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, NVIDIAக்கு மேல ஒரு ரிட்டர்ன பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணியிருக்கு. அதுவும் கடந்த 1 வருஷத்துல மட்டும் மிகப்பெரிய ஒரு ரிட்டர்ன பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ, இந்த இடத்துல பார்க்கும்போதே தெரியும். போன வருஷம் என்ன ஒரு ரேஞ்சில இருந்தது, இப்போ என்ன ரேஞ்சில இருக்கு அப்படின்ட்டு. ஒரு ராக்கெட் லான்ச் ஆகி மேல போற மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ இந்த ஆர்ஆர்பி செமிகண்டக்டர் அப்படிங்கிற ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா குடுத்திருக்கு. 66,500% பார்த்தீங்கன்னா, இந்த பங்கு ஏற்றத்த வந்து குடுத்திருக்கு. என்ன இது இப்படியெல்லாம் வந்து ஒரு பங்கு ஏறுமா? ஸோ கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு திருட்டு வேல தான் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் இப்படியெல்லாம் ஏற்றவே கூடாது. பட் இந்த பங்கு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இங்க பாருங்க ட்ரேடே ஆகல. அது பாட்டுக்கு கன்னா பின்னான்னு வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கு. இதோட சார்ட் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாசம் போன வருஷத்துலருந்து நமக்கு அவைலபிளா இருக்கு ட்ரேடிங் வியூல. ஸோ இவங்கலாம் என்ன பிஸ்னஸ் பண்றாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஸோ கன்னா பின்னான்னு இது பாட்டுக்கு ஒரு ஏற்றத்த வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. எங்கேயும் நிக்கிற மாரி தெரியல. ஸோ கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு மேனிபுலேஷன் நடக்குது. இதெல்லாம் வந்து யாருக்கும் தெரியாதா என்னன்னு தெரியல. நமக்கே வந்து தெரியுது. ஸோ நமக்கு இப்ப தெரியப்படுத்துறாங்க. மேபி இது என்னைக்காச்சும் ஒரு நாள் ட்ரேட் ஆகும்னு நான் நினைக்கிறேன் வரக்கூடிய நாட்கள்ல. ஸோ இந்த மாரி ட்ரேட் ஆகும்போது, நம்ம போய் உள்ள போய் குதிக்கலாம் அப்படின்ட்டு சில ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அந்த மாரியெல்லாம் போய் குதிச்சா, டெஃபினட்டா வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு அடி விழுகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஸோ என்ன பிசினஸ் பண்றான்? ஸோ உண்மையிலேயே இவன் ஏதாச்சும் ஒண்ணு பண்றானா? அப்படின்ட்டுலாம் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸோ ஸ்டாக் பிஇயே ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ பிஇ ரேஷியோலாம் இந்த கம்பெனிக்கு நம்ம பார்க்கலாமா? தட்ஸ் டெஃபினட்டா வந்து பார்க்கக்கூடாது. ஸோ இந்த போன ஜூன் குவார்ட்டர்ல ரெவென்யூவே பண்ணல. நஷ்டம் சொல்லிட்டு என்னத்தையும் வந்து காட்டியிருக்கான். ஸோ இதுக்கு முன்னாடி பல குவார்ட்டரும் பார்க்கும்போது ரெவென்யூவே பண்ணல. எதுக்கு இந்த மாரியான பங்குகள் ஏறுது அப்படின்ட்டு. ஸோ இருக்கக்கூடிய ரெகுலேட்டரி அமைப்பெல்லாம் வந்து கேட்குமா கேட்காதான்ட்டு தெரியல. பட் கடைசியில ஒட்டுக்கா பெருசா ஏறுனதுக்கப்புறம் எவனாச்சும் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் போய் மாட்டுனதுக்கப்புறம் தான் இந்த மாரியான பஞ்சாயத்துகள் தலை தூக்கி ஆடும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்ல மேனிபுலேஷன் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். இதுல இருந்து எப்போ வந்து ஒரு வெளிச்சத்துக்கு வரும்னா, ஆல்மோஸ்ட் எல்லா ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸும் உள்ள போய் சிக்கினதுக்கு அப்புறம் தான் பெரிய அளவுக்கு வெளிச்சத்துக்கு இந்த மாரியான ஃப்ராடெல்லாம் வந்து வரும். ஸோ இந்த மாரி பக்கம் நம்ம போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாரி இன்னொரு கம்பெனி நான் வந்து இந்த கம்பெனிய வந்து ஒரு 5 பைசா, 10 பைசால வந்து பார்த்தேன். ஸோ இந்த கம்பெனி இப்போ ரூ. 24 இருக்கு. இது இல்ல மேட்ரு. இதுக்கும் மேல வந்து ஒரு ஏற்றத்த வந்து குடுத்திருந்தது. ஸோ இங்க பாருங்க. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரூ. 70 ரூ. 90 வரைக்கெல்லாம் இந்த ஸ்டாக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா போயிருந்தது. இப்போ அது எங்கேருந்து இது 15 பைசா, 20 பைசா அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச். அதாவது கோவிட்க்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை வந்து நான் பார்த்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ஒரு மேனிபுலேஷன் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டாக் தான். ஒண்ணுமே பெருசா ரெவென்யூ அதெல்லாம் வந்து இல்ல. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா ரெவென்யூ அப்படின்ட்டு ஏதோ ஒண்ணு காட்டிட்டு இருக்காங்க. இதுவும் உண்மையா அப்படின்ட்டுலாம் நமக்கு தெரியாது. பட் இந்த மாதிரியான வேலைத்தனமெல்லாம் மார்க்கெட்ல பெரிய அளவுக்கு நடக்கும். இது பென்னி ஸ்டாக் அப்படிங்கிறனால நமக்கு நல்லா தெரியுது. பட் சில ஸ்மால் கேப் பங்குகள் எல்லாம் நமக்கு தெரியாம வந்து நடத்தலாம். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, இத ஜெயிச்சுட்டாங்க, அந்த ஆர்டர் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்ட்டு கண்ணு முன்னாடி காட்டிட்டே இருப்பாங்க. பட் அது கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா ஃபேக்கா இருக்கும். தெரியாத கம்பெனில டெஃபினட்டா நம்ம வந்து லாபத்துக்காக முதலீடே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தம்ப் ரூலா வச்சுட்டு மார்க்கெட்ல இருக்கணும் நம்ம நண்பர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்தது ஓரியன்ட் சிமெண்ட் கிட்ட இருந்து ரிசல்ட் வந்திருக்கு. ஓரியன்ட் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ அதானி குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அம்புஜா சிமெண்ட் தான் இதில 70%க்கு மேல ஸ்டேக்க வச்சிருக்காங்க. இதில இவங்களுடைய லாபம் பார்த்தீங்கன்னா, இந்த குவார்ட்டர்ல நல்லா வந்திருக்கு. ஒரு 49 கோடி பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த டாக்ஸ்ல இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்னால இந்த ப்ராஃபிட் வந்து உயர்ந்திருக்கிறதாவும் டேட்டா வந்திருக்கு. ஏசிசிக்கும் அதே மாரி தான். பட் இருந்தாலும் ஏசிசியோட ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் பார்க்கும்போதே பெட்டரா தான் வந்து குடுத்திருந்தாங்க. நார்மலா இந்த ஒன் டைம் கெயின கழிச்சாலுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் ஏசிசி கிட்ட இருந்து வந்திருக்கு. எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது
சாம்சங் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5,00,000 ஜிபியு 5,00,000 50,000 ஜிபியு பார்த்தீங்கன்னா, NVIDIA கிட்டேருந்து வாங்குறாங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தா, ஒரு சிப் மேக்கிங், ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு ஆட்டோமேஷன வந்து பயன்படுத்த போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்ல, சாம்சங் பார்த்தீங்கன்னா, HBM4 மெமரிய வந்து NVIDIAக்கு சப்ளை பண்ண போறதாவும் ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய டெவலப்மெண்ட் தான். சாம்சங்க பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தியா பார்க்கப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ ஏடபிள்யூஎஸ் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா 3.8 ஜிகாவாட் டேட்டா சென்டர் கெப்பாசிட்டிய ஏடபிள்யூஎஸ் வந்து உருவாக்கி இருக்கிறது, அதாவது ஆட் பண்ணியிருக்கிறதா டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. என்னமோ நம்ம நாட்டுல இந்த பவர் தான் இப்படி நம்ம பார்ப்போம். ஸோ ரெனியூவல் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துல ஒரு 4 ஜிகாவாட், இந்த வருஷத்துல இந்த கம்பெனி 1 ஜிகாவாட் கெப்பாசிட்டிய ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். ஆனா இங்க டேட்டா சென்டர் 3.8 ஜிகாவாட் டேட்டா சென்டர் உருவாக்குறதுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அதை ஏடபிள்யூஎஸ் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த வருஷம் அந்த ரிசல்ட்டில் இவங்களுடைய இந்த ஏடபிள்யூஎஸ் பிஸ்னஸ், க்ளவுட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணியிருக்கு. இவங்களுக்கு மட்டும் இல்லை, ஸோ மற்ற நிறுவனங்களுக்குமே இந்த க்ளவுட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு வெற்றியை வந்து தேடி கொடுத்துருக்கு. அமேசானுக்கும் மைக்ரோசாஃப்ட்டுக்கும் இதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் தான் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ நம்ம நாட்டிலையும் இந்த டேட்டா சென்டர் பார்த்தீங்கன்னா உருவாயிட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் எவ்வளோ சீக்கிரத்தில் டக்குன்னு வந்து கட்டி முடிப்பாங்க அப்படின்ட்டு தெரியல. ஸோ நானும் அதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து, ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட பிளான் வந்து சிங்கிள் இடத்துல, அதாவது சிங்கிள் ப்ராஜெக்டாக 3 ஜிகாவாட்டை வந்து உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் லாங் டேர்மில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். பட் என்னைக்கு இதை கொண்டு வருவாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போது ஏடபிள்யூஎஸ் கிட்டேருந்து இந்த மாதிரி செய்தி வந்திருக்கு. அதே சமயத்தில் மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டேட்டா சென்டர் லீஸுக்கு மட்டுமே வந்து $11 பில்லியன் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ரீசெண்டாக கூட பார்த்தோம். ஒரு நிறுவனத்தோட டேட்டா சென்டரை இத்தனை வருஷத்துக்கு நாங்கள் ஒரு $14 பில்லியன் கொடுத்து அதை நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு மைக்ரோசாஃப்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த அளவுக்கு டேட்டா சென்டரோட தேவை கம்பெனிஸ்க்கு தேவைப்படுது அப்படிங்கிறது நம்மளால ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது டேட்டா சென்டர் ஃப்யூச்சரில் நல்ல ஒரு பிஸ்னஸாக இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அடுத்தது பெர்க்ஷயர் ஹாத்வே கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கேஷை வந்து தொடர்ந்து உயர்த்திட்டே போகிறாங்க. ஸோ $380 பில்லியன் கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போது கேஷை வந்து கையில் வச்சிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. நம்ம போன வருஷம் ஏதோ பார்த்தோன்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு $280 பில்லியன் $240 பில்லியன் கிட்ட வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட $100 பில்லியன் மேலே கேஷை பார்த்தீங்கன்னா பெர்க்ஷயர் ஹாத்வே வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது ஏதோ ஒரு சிக்கலை காமிக்குது. ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா விற்று கையில் பணத்தை வந்து சேர்த்தி வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஏதாச்சும் சம்பவம் பண்ணிடுவாங்களா அப்படின்னு தான் பயமாக இருக்குது. பட் இருந்தாலும் அந்த சம்பவத்தை வந்து தாக்கு பிடிக்கும் அளவுக்கு நம்ம கையில் ரிசர்வ் இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். என்றைக்கு போடுவான் இல்லை போடவே மாட்டானான்ட்டுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம கையில் என்றைக்குமே வந்து பேக்கப் இருக்கணும், ரிசர்வ் இருக்கணும். மேபி இறங்குச்சுன்னா பணம் போடுறதுக்கான ஒரு தைரியம் நமக்கு இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம நண்பர்கள் வளர்த்தி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ கம்மியாக இருக்குது இப்படின்னு சொல்லிட்டுலாம் பீக்கில் இருக்கக்கூடிய பங்குகளை இனியும் வாங்கி தப்பு பண்ணாதீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.